ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஹூஸ் டைமென்ஷன்ஸ் ஆர். டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட அந்த கியூபாய்டோட விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது லெங்க்த்து, பிரெத்து, ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கியூபாய்டை நீங்கள் x+2, x-1, x-3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போது வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இதில் இது லெங்க்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. இதை நீங்கள் கியூபிக் யூனிட்ஸில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் எல்லாமே எக்ஸ் இருக்கா, அடுத்தது எல்லாமே வேறு வேறு டேர்ம் இருக்கா. அப்போ இது என்ன ஐடென்டிட்டி? x+a, x+b, x+cயோட ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை எழுதிட்டு அப்படியே அதோட ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு இப்போ நம்ம ஏபிசி பதிலாக நாம் 2 - 1 - 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு x³ ப்ளஸ் a + b + c. ஸோ 2 - 1 - 3 இன்ட்டு x² ப்ளஸ் ab 2 இன்ட்டு -1 ப்ளஸ் bc -1 இன்ட்டு -3 ப்ளஸ் ca -3 இன்ட்டு 2 இன்ட்டு இது x ப்ளஸ் a இன்ட்டு b இன்ட்டு c. இப்போது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். x³ 2 அப்படியே வச்சுக்கிட்டு இது ரெண்டுமே மைனஸ் சைன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் மைனஸ் சைன் தான் போடணும், ஏன்னா சேம் சைன் இருக்குது இல்லையா. அப்போது -1ம் -3யும் உங்களுக்கு -4 ஆகிடும். வெளியில் இருக்கிற x² அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் இதை இன்ட்டு பண்ணுங்கள். 2 இன்ட்டு -1 -2 -1 இன்ட்டு -3 ப்ளஸ் 3 -3 இன்ட்டு 2 -6 வெளியே x. இப்போ இதில் -(-) -1 ப்ளஸ் சைடு. ஸோ 2 3s are 6ன்னு வந்துடும். ஸோ x³ 2ல் -4 போனால் சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ -2x². இதில் -2வும் -6ம் உங்களுக்கு என்ன ஆகிடும்? -8ன்னு ஆகிடும். -8 ப்ளஸ் 3. அப்போது -8 ப்ளஸ் 3 உங்களுக்கு -5. வெளியில் இருக்கிற எக்ஸ் வந்துடும் +6 கியூபிக் யூனிட்ஸ். ஏன் யூனிட்ஸ் போட்டிருக்கேன்னா இதில் இந்த சம்மில் அவங்க மீட்டரா சென்டிமீட்டரா அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. அதனால தான் நான் யூனிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.